நீதியை தேடி போறவங்க ரெண்டு உள்ளடி வேலை பார்த்துட்டுல போறீங்க. அந்த வழக்கு போட்ட ரெண்டு பேருக்குமே அந்த வழக்கு பத்தியே தெரியாது. விஜய் எங்க அண்ணா, விஜய் அடிச்சார்னா 15 பேர் பறப்பாங்க. அவர் எவ்வளவு பெரிய கோழைன்னு கரூர் இது வந்து காட்டிடுச்சு. ஓடி போய் ஒளிஞ்சிட்டு 3 நாள் கழிச்சு இந்த சீனா போடுறீங்க, அப்படி கையை மடிச்சு விட்டு இப்படி வந்து உட்காந்து நடிக்கிறவங்களா சொல்லியே தரணும். சாராய கடை அதிபர் தான் அந்த புசியானது. ஒரு 50 சாராய கடை வச்சிருக்காரு. அவர் வந்து இங்க மது ஒழிக்க போறேன்னு பேசிக்கிறாரு. மக்களால் கொண்டாடப்படுகிற ஒருத்தரா இவர் கற்பனை பண்ணி, இது ஒரு சைக்கோத்தனம். இவன் குப்பையா இருக்கணும், இவன் அடாவடி பண்ணணும், மரத்துல தொங்கணும், கரண்ட் கம்பியில தொங்கணும், சாகணும். இதுதான் இவங்களுடைய அரசியல் சொல்றேன். நீங்க எதுவுமே பண்ணாம 2 வருஷத்துல முதலமைச்சர் ஆகணும்னா எங்களை பார்த்தா எப்படி எழுதிருக்கு உங்களுக்கு? தலைவனுக்கு அரசியல் தெரியாது, கூட இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு சுத்தமா அரசியலுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோட முனைவர் சுந்தரவல்லி அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்ப்பா. தொடர்ச்சியா அரசியல் களம் அப்படின்றது வந்து தேர்தலுக்கு முன்னாடி சூடு பிடிக்கிறது அப்படின்றது வழக்கமான ஒன்று. ஆனால் இப்போ சூடு பிடிச்சிருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்படியான ஒரு சம்பவங்கள் அந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் நிறைய 15 நாட்களில் நிறைய நடந்திருக்கு. அதில் குறிப்பாக கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க, சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இதை ஒரு வெற்றி கொண்டாட்டமாக தாவேகா சார்ந்தவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கட்சிக்கு கிடைச்ச வெற்றி, விஜய்க்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய வெற்றி, இந்த வெற்றியை பார்த்து திமுக பயந்துருச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. முதல்ல இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினது, இந்த தாவேகா இந்த விஷயத்த கொண்டாடுறது அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அபாயகரமான ஒரு அரசியல். நீதியை தேடி தானே நீங்க போறீங்க. உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு நீதி வேண்டும். ஆனா நீதியை தேடி போறவங்க ரெண்டு உள்ளடி வேலை பார்த்துட்டுல போறீங்க. அந்த வழக்கு போட்ட 2 பேருக்குமே அந்த வழக்கு பத்தியே தெரியாது. 2 பேர் 2 வழக்கு 3 பேர் போட்டிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட 3 பேரு. அதுல ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியுது, பிரபாகரன் ஒருத்தருக்கு மட்டும்தான் நேரடியா போய் அவர் பாதிக்கப்பட்டவர் வழக்கு போடுறாரு. அவரு தாவேக்காரர். மற்ற 2 பேர்கிட்ட ஏமாத்திருக்கீங்க. ஒரு பொண்ணை ஏமாத்திருக்கீங்க, ஒரு ஆணை ஏமாத்திருக்கீங்க. அந்த அம்மா வந்து ஷர்மிளா 9 வயசு குழந்தை, அவங்க அப்பனுக்கு வயசு தெரியல, 13 வயசுன்னு கொடுக்குறான். பன்னீர்செல்வம் அந்த ஆள் பேரு. அந்த ஆள் இப்படி இது பண்றாரு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா செல்வராஜ் நினைக்கிறேன் இன்னொருத்தர். அவர் பாவம், எனக்கு தெரியாதுங்க, என் பிள்ளைக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க, கையெழுத்து போட்டேங்க அப்படின்னு அவர் பதறாரு. இந்த 2மே தப்பான வழக்கு. 8 வருஷம் கூட வாழாத புருஷன், பணம் வேணுன்றதுக்காக பெத்த பிள்ளையுடைய வயசு கூட தெரியாத அவன் பேரை மட்டும் கொண்டுட்டு போய் வச்சு ஒரு கேஸ் நடத்துறாங்க. அப்ப நீ போன வழியே தப்பு. பொதுவான ஆட்கள்ன்ற பேர்ல 2 பேரை கூட்டிட்டு போய் நீ உள்ளடி வேலை பார்த்திருக்க. 1. 2வது அங்க நடந்த பாருங்க, நீதிமன்றத்துல நடந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இவங்க 2வதா போய் பேசுறாங்க. முதல்ல வந்து தீர்ப்பே சொல்லிடுறாங்க. இந்த வழக்கெல்லாம் பேசி முடிக்கல, விவாதத்துக்கு இன்னும் உள்ளாகல. ஆனா அதுக்கு முன்னாடியே தீர்ப்பு சொல்லிடுறாங்க, இடைக்கால தீர்ப்பு. இவங்க என்ன கேட்டாங்க தாவேகா, இங்க வந்து தமிழ்நாட்டினுடைய அந்த விசாரணையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எஸ்ஐடி மேல இல்ல, சிறப்பு விசாரணை குழு மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால நீங்க இங்க நீதிமன்றத்தை முன்னாள் நீதிபதி ஒருத்தர் தலைமையில வைங்கன்னு கேட்டாங்க. ஆனா நீ கேட்டது அதுதான். ஆனா உள்ளடி வேலை பார்த்ததை சிபிஐ கொண்டு போறது. அந்த உள்ளடி வேலைக்கு தான் இந்த 2 பேரை ஏமாத்திட்டு உன் கட்சிக்கார ஒருத்தனை கூட்டிட்டு போனேன். இந்த உள்ளடி வேலையினுடைய நோக்கம் என்ன? நேரடியா சொன்னா நம்ம பல்லே அடிச்சிருவோம். ஏன்னா நீங்க தான் சிபிஐக்கு மாத்தினப்ப அவ்வளோ பேச்சு பேசுனீங்க. மிஸ்டர் முதலமைச்சர், நீங்க ஏன் சிபிஐ பின்னாடி ஒளிஞ்சுக்கிறீங்க? சிபிஐ வந்து RSS பிஜேபியினுடைய கைப்பாவையா இருக்கிற அமைப்பு, நீங்க ஏன் போய் ஒளிஞ்சுக்கிறீங்கன்னு. நான் என்ன சொல்றேன், சிபிஐ பின்னாடி ஏன் போய் விஜய் தலைமறைவானாரு? ஏற்கனவே தலைமறைவு தான். 2வது பெரிய அளவுல பல ஆண்டுகளுக்கு தலைமறைவா இருக்க வசதியான இடமா சிபிஐ பாக்குறாரு. அதனால உள்ளடி வேலை. ஏன்னா தமிழ்நாடு கேள்வி கேட்கும். தமிழ்நாடு வேடிக்கை பார்க்காத அரசியலாம். அப்ப கேள்வி வைப்பாங்க, ஏன்னப்பா மேடையில் நின்று கூன, என்னப்பா பட்டுன்னு போய் காலில் விழுந்துட்ட கேட்பாங்கல்ல. அதனால நேரடியா போகாம உள்ளடி வேலை பார்த்து போயிருக்கிறாங்க. இந்த சிபிஐ கொடுத்தது அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய உரிமையை பறிக்கிற ஒரு வேலை. 1 கேட்கலாம், நியாயத்துக்காக கேட்கலாம். இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா கேட்கலாம். எப்ப கேட்கலாம்? இந்த வழக்கு சரியா போகல,
இந்த வழக்கு விசாரணையில ஒரு பொய்த்தனம் இருக்கு, நிறைய பேரை விசாரிக்கவே இல்லை, ஏமாத்துற வேலை நடக்குது அப்படின்னு உங்களுக்கு சரி சாலிடா ப்ரூஃப் இருந்தா நீங்க போய் இந்த வழக்கை மாத்தணும்னு சொல்ல ஆரம்பிக்கவே இல்லை. அஸ்ராகார் போடுறாங்கன்னா அவர் தென் மாவட்டங்களை அடிச்சு ஆடினவர், நிறைய முக்கியமான சாதிக்கு எதிரான பல நடவடிக்கைகள் எடுத்தாலும் ஒரு ஆள்ல அவர் ஒருத்தர் முக்கியமான முடிவுகள் எடுத்தவர். அதனால அவர் மேல நம்பிக்கை வச்சு போடுறாங்க. அந்த பக்கம் தென் மாவட்டங்கள் அவர் கரெக்டா வேலை பார்த்தவர், முன்னாடியே மக்களையும் அந்த கல்ச்சரையும் அந்த சமூகம் தெரியும், ஓரளவுக்கு இறங்கி போய் பார்ப்பாருன்றதால உடனே வேண்டான்ட்டு உள்ள போய் இதை மாத்தி இருக்கிறாங்க. இப்ப நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, கூவுன கார்பரேட் கிரிமினல்ஸ் 2 பேர் யாருன்னா, கூட இருக்கிற ஆதவ அர்ஜுனா கிரிமினல், கார்பரேட் கிரிமினல், விஜய் வந்து சினிமாவில் இருக்கிற கார்பரேட் கிரிமினல். அவரே சினிமா கார்பரேட்டை தானே பண்றாங்க, 400 கோடி 500 கோடி, அப்ப அது ஒரு கார்பரேட் தொழில். இவங்கெல்லாம் கார்பரேட் கிரிமினல்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி கோடிக்கணக்கான பணத்தை அள்ளி போட்டு ஃபயர் விடுறதுக்கு 10 பேரை செட் பண்ணுவாங்க. இவங்க பணம் நிறைய இருக்கிறதுனால ஒரு லட்சக்கணக்கான பேரை செட் பண்ணி ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு இதுல கொண்டாடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவங்க தமிழ்நாடு அரசை எந்த இடத்துலையும் குறை சொல்லல. தமிழ்நாடு அரசு ஏன் போகல, ஏன் இப்படி போன, அப்படி எந்த கேள்வியும் கேட்கல. நீதிமன்றத்துக்கிட்ட மட்டும் உயர் நீதிமன்றம் ஏன் விசாரிச்சுனாங்க, நீதிமன்றம் ஏன் நேரடியா விசாரிச்சு 2 இடத்துல ஏன் ஒரே நேரத்துல விசாரிச்சாங்க. அதுல இன்னொரு தோழர் வந்து சொன்னாங்க, ஒரு வழக்கறிஞர் தோழர், நீங்க நாமக்கல் எந்த பக்கம் வரும் அப்படின்னா சென்னை இதுல வந்துடும், சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு கிளைக்குள்ள வந்துடும். நீங்க இங்க அந்த கரூர் மட்டும்தான் மதுரை உயர் நீதிமன்றத்துடைய ஜுடிஷியலுக்குள்ள போகும். நீங்க இதை புரிஞ்சுக்கிறாம தான் இங்க ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்குன்னு சொல்றாரு. நம்ம அதையும் சேர்த்து ஆய்வு பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அப்ப அந்த ஃபயர் விடுற கும்பலுக்கெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க, விஜய் எங்க அண்ணா. விஜய் அடிச்சாருன்னா 15 பேர் பறப்பாங்க. அவர் எவ்வளவு பெரிய கோழைன்னு கரூர் இது காட்டிருச்சு. தெரிச்சு ஓடி போனாரு உள்ள, பேசலங்க. யாருங்க தலைவன்? ஃபயர் விடுறதுக்கெல்லாம் இந்த கும்பலுக்கு என்ன தகுதி இருக்கு நான் கேட்கிறேன். ஃபயர் விடுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன அடிப்படை அரசியல் தெரியும் இந்த கும்பலுக்கு? விஜய் ஓடி போய் ஒழிகிறாருங்க. பத்திரிகைக்காரங்கெல்லாம் போய் நின்று கேட்கிறாங்க, அண்ணே 30 பேர் செத்துட்டாங்கண்ணே. அப்ப அந்த சமயத்துல 30 பேர் இறந்துட்டாங்க, 30 பேர் இறந்துட்டாங்க, 38 பேர் இறந்துட்டாங்க. நீங்க 38 பேர் செத்துட்டாங்கண்ணேனா போய் உச்ச நீதிமன்றத்துல என்ன சொன்ன? அவர் வீட்டுக்கே போயிட்டாரு, அவருக்கு தெரியவே தெரியாதுன்றாங்க. முதல்ல உச்ச நீதிமன்ற வாதம் நடக்குது முதல் நாள், அது சொல்லாம தான் டேட் சொல்லாம வச்சுட்டு திங்கக்கிழமை இது பண்ணாங்க. அப்ப அவங்க சொன்ன காரியம் என்னன்னா, அவர் சென்னைக்கு போய் சேர வரை தகவல் தெரியாதுன்ற ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காங்க. இல்ல, ஆனா ஆதவ அர்ஜுனா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறம், அதாவது உத்தரவு பிறப்பிச்சதுக்கு அப்புறம் வெளியில சொன்னது என்னன்னா, நாங்க கரூர்ல தான் பார்டர்ல இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே அவங்க நின்னதா சொல்றாங்க. பார்டர்ல நின்றுட்டு இருந்தாங்களாம், போலீஸ்காரங்க தான் உள்ள போக வேண்டாம்னு சொன்னதா சொல்றாங்க. ஆனா அங்க நீதிமன்றத்துல போய் சொன்னது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, விஜய்க்கு தெரியாது, அவர் போயிட்டாரு, நாங்க பார்டர்ல நின்னோம், இதான். விஜய்க்கு தெரியாதுன்றது பொய். ஏன்னா அவர் போகும்போதே அண்ணா சார் 38 பேர் செத்துட்டாங்க சார் அப்படின்னு சொன்னதெல்லாம் காதல் விழல. அதாவது அப்படியே கை அப்படி தட்டி விட்டுட்டு போனீங்க. கொஞ்சம் மனசாட்சி இருக்க வேணாம்? உன்னை பார்க்க வந்தவங்க, ஒரு சினிமா நடிகர் நேர்ல பார்த்தா எப்படி இருப்பாங்கன்னு பார்க்க வந்தவங்க, உன் மேல லவ் பண்ணி உன்னை விரும்பி இப்ப வரைக்கும் செத்து போனவங்க கூட உன்னை குறை சொல்லாம இருக்கிறாங்கன்னு அர்த்தம், உன்னை நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆள் தான் விஜய். 2வது ஆதவ அர்ஜுனா இருக்கிறாருல, ஒரு பொய்ய திரும்ப திரும்ப லெனின் சொல்லிட்டே இருப்பாரு, பொய்ய திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உண்மையா மாறும் அப்படின்னு. அந்த வேலையை பாக்குறாரு. லெனின் மேல எப்படி ஒரு பொய்யை கட்டமைச்சுக்கிட்டே இருக்கோ இந்த வரலாற்று ரீதியா, அது போல எப்படி ஸ்டாலின் அவர்களை சர்வாதிகாரின்னு ஒரு பொய்யை கட்டமைச்சாங்களோ அதை போல இங்கே இந்த ஸ்டாலின் ஆட்சியை மக்களுக்கு விரோதமான ஆட்சின்னு கட்டமைக்கணும், இவங்க மேல தப்பே இல்லைன்னு கட்டமைக்கணும். அதுக்காக இந்த வேலை பாக்குறாங்க. முதல்லயே அது தப்புன்றேன். முதல்ல குற்றத்தை ஒத்துக்கொள்றவனும் அதை சரி செய்யறவன் தான் தலைவனா இருக்க முடியும். நீ ஒத்துக்காம ஒரு தலைவனுக்கான அடிப்படை தகுதியற்ற ஒரு ஆளு ஓடி போய் ஒளிஞ்சிட்டு 3 நாள் கழிச்சு இந்த சீனா போடுறீங்க, அப்படி கையை மடிச்சு விட்டு இப்படி உட்காந்து நடிக்கிறவங்களா சொல்லியே தரணும். லேசா அழுது இருந்தாருன்னா ஃபுல் நடிப்பும் இருக்கும், ஃபுல் நடிப்பா இருக்கும். கையை கட்டிக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு அப்படி லேசா வெள்ளத்தாடி வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்து பேசும்போது என்ன அரசியல் உள்ள பேசுறாரு. நீங்க பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்க? நீ உனக்கு அந்த சீனே கிடையாது, நீ அவ்வளவு பெரிய ஆளே கிடையாது. உன்னை பழி வாங்கணும்னா முதலமைச்சர் யாரு? திமுக கூட நாங்க நிறைய சண்டை போட்டிருக்கோம். நான் ஒரு இடதுசாரியாக நாங்க களத்துல நின்று நிறைய திமுக கூட சண்டை போட்டிருக்கோம். திமுக கூட மல்லு கட்டி சரி பண்ண இடங்கள் உண்டு. இதை முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. மனோரமா மாநாட்டுல போய் முதலமைச்சர் சொல்லி கம்யூனிஸ்டுகள் எங்க கூட சண்டை போடுவாங்க, நாங்க சரி பண்ணிக்குவோம், எங்ககிட்ட கேட்பாங்க, நாங்க சரி பண்ணிக்குவோம், தவறா போகுதுன்னா அதை சரி பண்ணிக்குவோம். அந்த சரி பண்ணிக்குவோன்ற முதலமைச்சரே எனக்கு பெஸ்டா தோன்றாரு. எனக்கு அதுல மாற்று கருத்தே இல்லை. நீ என்ன சொம்புன்னு சொல்லி என்ன வேணாலும் சொல்லிட்டு போ,
சரி பண்ணிக்கிற இடத்துல ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். அதான தலைமைக்கான பண்பு. நீ என்ன சொல்ற அந்த முதலமைச்சர் என்ன பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பழி வாங்கிக்கங்க. நீ உனக்கு லிஸ்ட்லயே இல்லை, நீ எல்கேஜி. இந்த முதலமைச்சர் யார் தெரியுமா? 60 வருஷம் கழிச்சு அரசியலுக்கு வந்துட்டாரு. 14 வயசுல 59 வருஷம் நெருக்கி அதெல்லாம் தாண்டிதான் முதலமைச்சராக இருக்கு. உன்ன மாதிரி நாள் கட்சி ஆரம்பிச்சு 2 கூட்டத்தை நடத்திட்டு 3வது முதலமைச்சர் ஆகுறதுக்குன்னு அதன சினிமாவா? ஸோ தகுதியற்ற கும்பலுங்க ஃபயர் விடுறாங்க. அதுல ஆதவர்ஜுனா போன்ற கார்பரேட் கிரிமினல்ஸ் புதுசா கட்டமைக்கிறாங்க. இங்க 2 ட்ரையல் நடந்துட்டு இருக்கு. ஒன்னு நீதிமன்ற ட்ரையல், இன்னொன்னு மக்கள் மன்றத்துல ட்ரையல். இந்த நீதிமன்ற ட்ரையல்ல இது ஒரு விபத்துன்னுவான். இந்த மக்கள் மன்ற ட்ரையல்ல இது திட்டமிட்ட சதி. நீதிமன்றத்துல இவர் பேரே வராது. யாரு? செந்தில் பாலாஜி பேரே வராது. இந்த பக்கம் செந்தில் பாலாஜி தான் எல்லாமே செஞ்சுட்டாரு. அவர் ஸ்ப்ரே அடிச்சாரு. அப்புறம் வந்து கழுத்துல துணியை போட்டு இருக்குனாங்க. புதுசா சொன்னாங்க. பிளேட துப்பிட்டாங்க. கத்திய வச்சு. நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஆளு ஆஸ்பத்திரி போயிருக்கணும்ல, என்ன கத்தியால கிழிச்சிட்டாங்கன்னு ரூமரை கிளப்புறதுங்க, இப்படியே பரப்புறது இருக்குல்ல, அதுதாங்க நடந்தது. அப்புறம் செந்தில் பாலாஜியோடைய போட்டோ ஒட்டப்பட்ட வாட்டர் கேன் இருந்தது. செருப்பால் அடிச்சிட்டாங்க. கடைசியில பார்த்தா உண்மை வெளியே வருது. பத்திரிகைக்காரங்க நல்லா வேலை பார்த்தாங்க. உண்மையை சொல்ல போனா இந்த உண்மைகள் வெளியே வர்றதுக்கு ஊடகங்கள் பத்திரிகைக்காரங்க மேல எனக்கு கோபம் இருக்குங்க. இந்த விஜய் வந்து குளிச்சுட்டாரு, இப்பதான் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காரு, பல்லு விளக்கிட்டாரு, அப்புறம் வந்து செருப்பு போட்டாரு. இதெல்லாம் அவசியமே இல்லாத ஓவர் பில்டப். இதுவும் இந்த 41 பேர் சாகிறதுக்கு காரணம். ஊடகங்கள் மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன். அதே சமயம் எல்லா தலைவர்களுக்கும் பண்றதுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல விஜய் வந்து ஆல்ரெடி சினிமால எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு, சினிமால ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படின்றதுனால கொஞ்சம் ஓவரா இப்போ இங்க இருந்து கிளம்ப போறாரு, வீட்டுல இருந்து கிளம்ப போறாருன்னு சொல்றது ஓகே. ஆனா இயல்பாவே தலைவர்கள் இப்ப கிளம்புறாங்க, ஒரு கட்சியோட தலைமை கிளம்புது அப்படின்னா அது ஊடகங்கள் ஒளிபரப்புறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்ல, தப்பே கிடையாது. 58 வருஷம் 59 வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்பதான் பல்லு விலைக்கு முடிச்சார் ஸ்டாலின். இப்பதான் வண்டி என்னைக்காவது சொல்லியிருக்கியா? அந்த கூட்டத்துல அவர் பேசும்போது 4 வரி போடுறீங்க, முடிச்சுட்டு வந்து பிரஸ் மீட் நடத்தினா ஒரு 10 வரி போடுறீங்க. இதானே நடக்குது. இதானே எல்லா கட்சிக்கும் பொருந்தது. அது சீமானா இருந்தாலும் சரிதான், எங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலினா இருந்தாலும் அதானே பண்ற. இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவுது? அப்ப இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் உங்களுக்கு தேவைப்படுது? 2வது இந்த ஹைப் ஏத்தி தானே எல்லாரையும் கிளப்பி விடுறது. எதுப்பா கூட்டத்தில் போய் சிக்கிக்குவோம் அப்படின்னு நினைக்கிறவங்கள கூட போய் பார்த்துட்டு வந்துருவோம். இப்படி பேர் இருக்காங்களா, நம்மளும் போவோம். ஒரு விழா ஒரு திருவிழா மனநிலையை உண்டாக்குனது, ஹைப் ஏத்துனது இவங்க தாங்க. அதனால போய் 10 பேர் சேர்ந்து செத்து போயிருக்கிறாங்க. இல்லைன்னா அங்கே ஒரு 5000 பேர் குறைஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இந்த ஹைப் ஏத்துனாங்கல்ல, கிளம்பிட்டாரு, வந்துட்டாரு, போனாரு, அது ரொம்ப மோசமானது. ஆனா என்ன, அவங்க தான் அதை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அவங்க அப்படியே நிறைய ட்ரோன்ஸை பறக்க விட்டு நிறைய வீடியோ காட்சிகள் எடுத்து கடைசியில் உண்மையை கண்டறிய உதவுச்சும் கூட. அதையும் நம்ம சேர்த்து ஒத்துக்கணும். இந்த செருப்பை தூக்கி எரிஞ்சாங்கன்னு இன்னைக்கு கூட பேசியிருக்காங்க சட்டமன்றத்துல. இன்னைக்கு கூட தடியடியை பத்தி சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க. ஆனா உண்மையிலே செருப்பு தூக்கி எரிஞ்சது யாருன்னா அவங்க தொண்டைங்க. டேன்றாங்க கீழ்னு ஒரு யூடியூப்ல கூட நான் பாக்குறேன். அப்படியே கையேந்து இப்படி பண்ணாங்கன்னு ஒருத்தர்லாம் உருட்டி விட்டுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு என்ன சிரிப்புன்னா, கையேந்து இப்படி பண்ணல, டே அப்படின்றாங்க. அது இப்படிதான் வரும். கையேந்துக்கிட்டு இப்படி தெய்வத்துக்கு முன்னாடிலாம் இல்லை, நிப்பாடுறா பேச்ச, கொஞ்சம் முன்னாடி போடா, பூரம் செத்துக்கிட்டு இருக்கோண்டா அப்படின்றாங்க. அதை கேட்க முடியலன்னே பாட்டில் சரிறாங்க. பாட்டில் அவ்வளவு தூரம் போகல, பாட்டில் லேசால இருக்கும், தண்ணி பாட்டில் குடிச்சு மிச்ச பாட்டில். செருப்பு கழட்டி 6-7 பேர் எரிஞ்சிருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஆளுக்கால எரிஞ்சிருக்காங்க. ஏதோ ஒரு பக்கம் திரும்பி பாடுறா, எங்களுக்கு உசுறு போயிட்டு இருக்கு, எங்களை உயிரை காப்பாத்தணும். விஜய் அடிக்கிறது அவங்க நோக்கம் இல்ல, சூழல் சரியில்லைன்றதை தெரிவிக்கப்படுத்தணும். சூழல் சரியில்லைங்க, இங்க மயக்க போட்டுட்டு இருக்காங்க, குழந்தைங்க எல்லாம் விழுந்துட்டாங்க, பெரியவங்க எல்லாம் விழுந்துட்டாங்க, 2 பசங்க யங்ஸ்டருங்க மரக்கட்ட மாதிரி கிடக்குறாங்க. எனக்கு இன்னொரு கவலை இருக்கு இந்த சமூகத்தை பார்த்து. நீங்க முதல் வார்த்தை சொன்னீங்கல்ல, அச்சமூட்டுகிற ஒரு, எனக்கு அதை பார்த்துதான் நான் முதல் முறை அச்சமுட்டேன். நான் ரொம்ப பதறின இடம் அது. ஒரு 2 பேர் மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. ஒருவேளை அந்த நேரத்துல காப்பாத்திருந்தா உயிரை கூட பொழைக்க வச்சுக்கலாம். அவன் எனக்கு ரொம்ப மனசு உறுத்தின இடமே, நம்ம பிள்ளைங்க அதை தாண்டி போய் நின்று விசில் அடிச்சுட்டு கை தட்டினாங்க பாருங்க. இது அரசியலே இல்லைங்க. 2 பேர் செத்துருக்காங்க. அது நம்ம வீட்டு பேரா அல்லனால நம்ம பார்க்காம. நான் ரொம்ப அழுத இடம் அந்த இடம். இந்த அரசியலை நோக்கி நம்ம ஊர் போயிட்டு இருக்கு. எங்க மாணவர் சங்கத்துல நின்று நாங்க ரோட்டை மறிச்சு போராடின கூட்டங்க. இன்னைக்கு வரையும் போராட்ட களத்துல இருக்கும் கம்யூனிஸ்டா. இந்த குழந்தைங்க 2 பேர் செத்து கிடக்குறாங்க. என்ன 25 வயசு 30 வயசு இருக்கும். பதறிட்டேங்க நானு, உண்மையிலே பதறினேன். ஒரு சின்ன குழந்தை நம்ம கண்ணு முன்னாடி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? ஓடி போய் தூக்கி கைகாலெல்லாம் தட்டி விட்டு தன் காலை உதறுப்பா, கொஞ்சம் தண்ணி குடிப்போம், சாக்லேட் வாங்கி தரவா, அது சமாதானப்படுத்த. எந்த பிள்ளை என்ன சாதி என்ன மதம் எதுவும் பார்க்க மாட்டோம். அந்த பிள்ளை காப்பாற்றணும் நமக்கு உணர்வா இருக்கும். ஆனா பக்கத்துல 2 பேர் மயங்கி கிடக்குறாங்க, ஒரு கூட்டம் கத்திக்கிட்டு இருக்கும், ஒரு கூட்டம் விசில் அடிக்குதுன்னா நம்ம என்ன மாதிரியான சமூகத்துல இருக்கணும்?
அப்ப ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, ஆபத்தான அரசியலை கொண்டு போய் விடுறாங்க. இந்த ஃபயர் விடுறவங்களாம் ரொம்ப ஆபத்தானவர்கள், அரசியலற்றவர்கள். நாம அவங்களை அரசியல்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. விஜய் கட்டாயம் செய்ய மாட்டாங்க. கார்பரேட் கும்பலுக்கு லாபம் மட்டும்தான் நோக்கமா இருக்கும். ஆனா நமக்கு அப்படி இல்லை, சமூக மாற்றம் தான் நோக்கம். ஸோ இந்த ஃபயர் விடுறவங்களையும் சேர்த்து நான் கவலைப்படுறேன். அதுதான் இல்லை, அதான் இப்போ நீங்கள் சொன்னதுல இருந்தே ஒரு விஷயம் எடுத்துக்கணும். நீங்க மாணவர் அமைப்புல இருந்திருக்கீங்க, கட்சி கூட்டங்களுக்கு போயிருக்கீங்க, போராட்ட களங்கள்ல இருந்திருக்கீங்க. இந்த தொண்டர்களை ஒழுங்குபடுத்துறது, தொண்டர்கள் கட்டுக்கோப்பா இருக்கிறது, தங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது, தாங்களை ஒழுங்குபடுத்திக்கிறது அப்படின்றது எல்லா கட்சிகள்லையுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நிறைய கட்சிகள் மீறி இருக்கு. நிறைய தொண்டர்கள் இப்பவும் அதை அலட்சியமா ஏற்படுத்திக்கிட்டா கூட ஏதோ ஒரு தலைமையின் கீழே, ஏதோ ஒரு கொள்கையின் கீழே, ஏதோ ஒரு காரணங்களுக்காக தங்களை ஒழுங்குபடுத்திக்கிறதுக்குள்ள வந்துருவாங்க. தங்களை சுய பரிசோதனை செய்யறதுல இல்ல 10 பேர் நம்ம கூட இருக்கவங்க ஒழுங்கா இருக்காங்களேனாவது ஒழுங்கா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தை தொடர்ச்சியான விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருக்கும். என்னன்னா ஒரு 5 மாவட்டங்கள்ல 6 மாவட்டங்கள்ல பேசியிருப்பாருன்னு வச்சுப்போமே. இந்த எல்லா மாவட்டங்கள்லயும் அவர் பண்ண ரோட் ஷோல மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இந்த கூட்டம் நடந்தது, கரூர்ல பிரச்சனை நடந்தது, கூட்ட நெரிசல் நடந்தது, இதுக்குள்ள யாரு தப்பு இருக்கு, எங்க கலவரம் நடந்தது, சமூக விரோதிகள் வந்தாங்களா, இதெல்லாம் சிபிஐ விசாரணையில போகட்டும். நமக்கு அதுக்கு முன்னாடி நடந்த ரோட் ஷோல இருந்து ஒரு கேள்வி. பின்னாடியே ஓடி வருது, பஸ்ஸுக்கு அடியில வண்டியை போடுறது, விழுகிறது, அந்த முன்னாடி என்ன பண்றதுன்னா ஹெல்மெட் போடாம போறது, பைக்ல போறாங்க. ஒரு தலைவரா விஜய் வராரு, விஜய் பாக்குறதுக்காக தான் பைக்ல போறாங்கன்னு கூட வச்சுக்கிட்டா கூட ஹெல்மெட் இல்ல, ட்ரிபிள்ஸ் போறாங்க. ஒரு கையில கோடி, இன்னொரு கையில போனு, டிரைவ் பண்றவங்க போன் யூஸ் பண்றது, ஒரு போட்டோவை தூக்கிட்டு ஓடிட்டு வர்றது, குழந்தைய தூக்கி கொண்டு போயிட்டு பஸ் முன்னாடி குறுக்கே கை நீட்டி ஒருத்தர் நிறுத்தி விஜயை பார்க்கணும்னு அந்த கூட்டத்துக்குள்ள நினைக்கிறது. இது எதுவுமே கூட்டம் அறிவிச்சிருக்கக்கூடிய இடத்துல நடக்கல. தொடர்ச்சியா பஸ் வந்துட்டு இருக்கு, ரோட்ல இருக்கு. இப்போ இந்த கூட்டம் எப்படி இருக்குன்னா கட்டுக்கடங்காம, நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறது, மரத்து மேல ஏறுறது அப்படின்றது இது இயல்பா நடந்துகிட்டு இருக்கு. இது திரும்பவும் பண்ணுவாங்கன்றதுதான் நமக்கு தெரியும். திரும்பவும் விஜய் ஒரு கூட்டம் கூடனா இதை பண்ணுவாங்க. இது எப்படி ஒழுங்குபடுத்துறது, இவங்களுக்கு எப்படி இதை புரிய வைக்கிறதுன்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அது தொடர்ச்சியா ஜெனரலா பேசக்கூடிய மக்களுக்கோ இப்ப இப்படி உட்கார்ந்து பேசக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் தோணுது. சோ நீங்க அதை எப்படி? நீங்க கட்சினாலே ஒழுங்குபடுத்தப்பட்ட அரசியலுங்க, ஒரு சித்தாந்தம் சார்ந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு கூட்டம் தான் ஒரு அரசியலை இயங்க முடியும். இப்போ நாங்கள் மாணவர் சங்கத்தில் இருக்கோம்னா எங்களுக்கு வகுப்பெடுப்பாங்க, நாங்கள் கிளைகளை கட்டுவோம், கிளைகள் மூலமாக வட்டாரம் கட்டுவோம், வட்டம், அதை தாலுகா அப்படின்வாங்க கிராமங்களில், அதை கட்டுவோம். தாலுகாலாம் சேர்ந்து மாவட்டத்தை கட்டுவோம், மாவட்டத்தில் சேர்ந்து மாநிலத்தை கட்டுவோம். இதுதான் அடிப்படையான விஷயம். இதில் கிளைகள் தான் உயிர், ஒரு இயக்கத்தினுடைய உயிர் கிளைகள் தான். ஏன் இங்கே இப்படி ஒரு கரண்ட் கம்ப கரண்ட் கம்பிலே தொங்குறான், டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறி நிக்கிறான், கரண்ட புடிச்சு தொங்குறான். நீங்க பாத்திருப்பீங்க ஒரு காட்சி, அவன் கரண்ட் கம்பிலே தொங்குறாங்க. எனக்கு ரொம்ப நாமக்கல் எல்லாம் ஒரு மருத்துவமனையோட போர்டு உடஞ்சு கீழே விழுகுது, அவங்க மேல நிக்கிறானுங்க. நீங்க கூரையை பிச்சுக்கிட்டு உசுரை காப்பாத்துக்காக மேல போறான். நீங்க இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரசிக மனப்பான்மையை தவிர அரசியலுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. அரசியல் கட்சிகள் எந்த கட்சி, ஏங்க ஒரு பாஜக கூட இருக்கட்டுங்க, பாஜக 10 காலி சேர் கடக்கலாமே ஒழிய வந்த 15 பேர் உட்கார்ந்தானே இருக்கிறாங்க. அவங்க யாரும் மரத்துல தொங்கலையில. ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பெரிய மாநாடுகள்ல சில தொண்டர்கள் அப்படி செய்வாங்க. அப்ப தலைவர்கள் அடக்கிடுவாங்க, இறங்கு. நீங்க எல்லா தலைவர்களும் பேசுனதை நீங்க பார்க்க முடியும். ஆனா இவர் வைகோ பேசியிருக்காரு, ஸ்டாலின் பேசியிருக்காரு, நீங்க விஜயகாந்த் பேசியிருக்கிறாரு, எல்லாருமே. அண்ணன் திருமாவர்கள் பேசியிருக்காரு. நம்ம எங்க மாதிரி இடதுசாரி கட்சிகள்லாம் போய் இப்படிதான் உட்காந்துருப்போம். நம்ம ஆளுங்க கை தட்டுறதே பெரிய ஆசை, எங்க ஆளுங்கெல்லாம் அவங்க ஒரு வெறப்பா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இதுங்க போய் ரொம்ப ஒழுங்கா உட்காந்துருக்கிற கூட்டம். இந்த ஒழுங்கா உட்கார்ற கூட்டத்தை உருவாக்குறது இருக்குல்ல, அதுதான் தலைமைக்கான அழகு. அப்ப இவனை நீ அரசியல் படுத்துங்க. நீங்க தொடக்கத்துல இருந்தே விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நாங்கெல்லாம் பேசலைங்க. இது ஜனநாயக நாடு, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனா அந்த அரசியலை கட்டமைங்கன்றோம். களத்தை கட்டமைக்காம உடனே நாங்க முதலமைச்சரா வரணும்ன்ற வேலையை விட்டுருங்க, கிளைகளை கட்டமைங்க. எத்தனை கிளை இருக்கு, எத்தனை மாவட்ட தலைவர் விஜய்க்கு தெரியும், எத்தனை 2ஆம் கட்ட தலைவர்களோட தொடர்புல இருக்கார் விஜய் ஒரு ட்ரம்ப் கார்டை மாத்திக்கிட்டு ஒரு பாஜகவினுடைய நிழல் அணி அவரை இயக்கிக்கிட்டு இருக்குல்ல. அப்ப அதை சரி பண்ணாம நீங்க ஒரு கட்டமைப்பையோ உருவாக்காம நீங்க ஒரு அரசியல் பேசிட்டே இருக்கீங்களே, அப்ப உங்களை பார்க்க வரவே தொண்டனா இருக்க மாட்டான், ரசிகனா மட்டும்தானே இருப்பான். அப்புறம் அவன் கட் அவுட்ல தொங்குவான், பிளெக்ஸ் போர்ட்ல தொங்குவான், மேல கூரையை பிரிச்சுக்கிட்டு உள்ள விழுவான், எல்லாம் தானே செய்வான். அப்ப இதெல்லாம் சரி பண்ணணும்னா இந்த முக்கியமான பங்கெடுப்பை யார் எடுக்கணும்? விஜய் எடுக்கணும். நீங்க அரசாங்கம் சரியில்லை, போலீஸ் இன்னும் ஏங்க 1000 பேர் இருக்கட்டும், 10 போலீஸ் நின்று பாதுகாப்பு கொடுத்த இடங்கள் இருக்கா இல்லையா?
ஒரே ஒரு ரவுடி இருந்தானா அவன் 50 பேர் கூட்டிட்டு போறாங்களே, கட்டுப்படுத்த முடியாது. நிலைமை இங்க நீங்க எப்படி இருக்கீங்க? அதே சூழல்ல தானே இருக்கீங்க. ஒரு ரவுடிக்கே 50 போலீஸ் தேவைப்படுது. நீங்க இத்தனை ரணகலம் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் 50 லட்சம் போலீஸா இருக்கனால இப்படிதான் பண்ணிருப்பீங்க. என்ன கூடுதலா 4 போலீஸும் சேர்ந்து செத்துருக்கும், வேற ஒன்னும் சேர்த்து மாற்றிக்காரு. சோ இந்த கட்டமைக்கப்படாத கூட்டம் இந்த மாதிரியான விளைவுகளை உண்டாக்கும். நீங்க மாநாடுகள்ல முதல் மாநாட்டிலேயே 30-40 பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. 2வது மாநாட்டுல முதல் மாநாட்டிலேயே 440 பேர் 440 பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. 2வது மாநாட்டுல மயக்கம் போட்டு விழுந்து 2வது மாநாட்டுல 2 பேர் ஸ்பாட் அவுட்டாங்க. முதல் மாநாட்டுல 5 பேர் ஆக்சிடென்ட்ல இருந்தாங்க. நீங்க அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா வர்ற வழிபுறம் மயக்கம் போட்டு விழுகிறாங்க. 40 பேர் நாமக்கல்லுங்க காலையில நடந்த கூட்டத்துல 40 பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அப்ப இது எதுவுமே நடக்காம இல்ல. விஜய் சொல்ற மாதிரி எதுவுமே எங்கேயுமே நடக்கல, ஆனா இங்க மட்டும் ஏன் நடக்குது? இந்த நடிப்பெல்லாம் விட்டுறணும். எல்லா இடத்துலயும் நடந்துச்சு, நீங்க மறைச்சிங்க, இதை மூடி மறைச்சிங்க. ஆனா இப்ப வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு, அதனால அம்பலப்பட்டிருக்கீங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசியல் கட்சி தன்னுடைய கூட்டத்தை அரசியல்படுத்தணும். நீங்க தொண்டைங்களே என்ன பண்றாங்க? தொண்டைங்கன்னா அண்டர்லைன், இவங்க கட்சியில உறுப்பினரா சேர்த்த கும்பல். கட்சி உறுப்பினரா சேர்க்கறதுக்கு ஒரு நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா வீடு வீடுக்கு போவோம். இந்த கும்பல் இந்த செல்போனுக்கு சிம் கார்டு விற்பாங்கல்ல, பஸ் ஸ்டாண்டு, இந்த பஸ் ஸ்டாப்பு, அங்க உட்காந்து சிம் கார்டு விற்கிற மாதிரி வித்துட்டு இருக்காங்க. முதல்ல இது அரசியலே கிடையாது. 2வது ஒரு ஆப், மை டிவிக்கு ஆப், அதுலதான் நீ அந்த அவங்க யாரு எங்க சேர்றாங்க, என்ன ஊரு, என்ன ஏது தெருவு, ஒன்னும் தெரியாம நீ எப்படி ஒரு கூட்டத்தை சேர்ப்ப? அப்ப எந்த அடிப்படை அறிவும் இந்த கும்பலுக்கும் இல்ல, அந்த வர்ற ரசிகர் கும்பலுக்கும் இல்ல. சோ அரசியல்படுத்தாத எந்த கும்பலும் இப்படித்தான் முடியும். இன்னைக்கும் சொல்றேன், பொறுப்பேற்றுக் கொள்ளுகிற ஒரு தலைவன், பிரச்சனையை எதிர்கொள்ள தெரிந்த ஒரு தலைவன், பிரச்சனைகளை சரி செய்து கொள்பவன் சொல்கிற ஒரு தலைவன், அவங்கதான் காலம் கடந்து தலைமையேற்று நிற்பாங்க. அவங்களால தான் ஒரு ஒரு தரிகட்ட சமூகமா கூட இருக்கட்டுங்க, தரிகட்டு போயிருக்கான், ஒரு அடாவடி சமூகமா கூட இருக்கட்டும், அவனை சரி பண்ண முடியும், அவனை ஒருங்கிணைக்க முடியும், அரசியல்படுத்த முடியும், களத்துல நிப்பாட்டி ஜெயிச்சு காட்ட முடியும், அதிகாரத்தை இருக்க முடியும். விஜயால ஒருபோதும் அதை செய்ய முடியாது. கூட இருக்கணும் புறா சாராய கடை அதிபர் தான் அந்த புசியானது. ஒரு 50 சாராய கடை வச்சிருக்காரு. அவர் இங்க மது ஒழிக்க போறேன்னு பேசிக்கிறாரு. ஸோ இந்த கும்பலுக்கு முதல்ல அரசியல் தெரியல. 2வது இவங்க பாஜகவினுடைய நிழல் அமைப்புகள். 3வது இவர்களுடைய நோக்கம் லாபம்தான். 4வது இங்க வர ரசிகர்களை பயன்படுத்திக்கிறாங்க. 5வது இப்படி இருந்தா மட்டும்தான் இவங்களுக்கு அரசியல் செல்லுபடியாகும். இவன் ஒழுங்காயிட்டான்னு வச்சுக்கோங்க, விஜய்க்கு மவுசு இருக்காது. இவன் மரத்துல தொங்குனாதான் விஜய் சந்தோஷப்படுவாரு, லைட்டை போட்டு அமர்த்தி அமர்த்தி போடுவார். இவன் ஃப்ளெக்ஸ்ல தொங்கணும், கீழே விழுகணும், அப்பதான் விஜய்க்கு சந்தோஷம். அப்பதான் தான் ஒரு பெரிய விரும்பப்படுகிற, ஒரு மக்களால் கொண்டாடப்படுகிற ஒருத்தரா இவர் கற்பனை பண்ணி, இது ஒரு சைக்கோத்தனங்க அதுக்கு பேரு. இவர் இப்படி சைக்கோத்தனமா என்ஜாய் பண்றதுக்கு தான் இந்த பசங்களை முட்டாளா அரசியலற்றவரா வச்சிருக்காரு. நான் குற்றம் சாட்டுறேன். இவ்வளவு நாள் ஆச்சு, 2 வருஷம். எத்தனை கூட்டம் போட்டிருப்பீங்க கட்சிக்குள்ள? கிளையில எத்தனை கூட்டம் போட்டிருப்பீங்க? என்ன அரசியல் பேசுனீங்க? என்ன ரெக்கார்டு உங்ககிட்ட இருக்கு? எதுவுமே வேண்டாம். இவன் குப்பையா இருக்கணும், இவன் அடாவடி பண்ணணும், மரத்துல தொங்கணும், கரண்ட் கம்பியில தொங்கணும், சாகணும், இதுதான் இவங்களுடைய அரசியல் சொல்றேன். இதுதான் அவங்க பிளானே. இவன் திருந்திடக்கூடாது, அரசியல் கத்துறக்கூடாது, நம்மள கேள்வி ஏற்றக்கூடாது அப்படின்றதுல தெளிவா இருக்கிற கும்பல்கிட்ட நீங்க எதிர்பார்க்காதீங்க. இவங்க மாத்திக்கவே மாட்டாங்க, இப்படித்தான் இருப்பாங்க எப்பயும். இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இந்த மாதிரி விஜய் அரசியலுக்கு வந்ததை நாங்க எதிர்க்கல, யாரு வேணாலும் அரசியலுக்கு வர்றது ஆதரிக்கிறது தான் இருக்கு, வரட்டும் யார் வேணாலும், இது சுதந்திர நாடு அப்படின்றதுல நாம தெளிவா இருக்கும். இப்போ எனக்கான ஒரு தனிப்பட்ட கேள்வியாகவும் இருக்கணும், இல்லை பொதுவான கேள்வியாகவும் இருக்கணும். சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தவங்கன்றது தமிழக அரசியல் களத்துல நிறைய கட்சிகள் இருக்கு. ரொம்ப குறிப்பா ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களா இருக்கலாம், 5 முதலமைச்சர்கள் சினிமால இருந்து வந்தவங்க, ஜெயலலிதா அவர்கள், அதுக்கப்புறம் அண்ணா சினிமால இருந்து தான் வந்தாரு அவரு. அதே மாதிரி சரத்குமார் சினிமால இருக்கும் போதுதான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. நடிகைகள் நிறைய பேரு, சிவாஜி ஆரம்பிச்சாரு, சீமான் அவர்களும் தனி கட்சி ஆரம்பிச்சு அவருமே இருக்காரு. இப்ப இவர்கள்லாம் வந்த போது இதே மாதிரியான விஷயம் தான் இருந்தது. இவர்களும் பெரிய அரசியல் புரிதலோடையோ இல்ல பெரிய தலைமை பண்பையோடையோ வந்ததா என்னோட புரிதலுக்கு இல்லை. வந்துதான் ஒவ்வொரு விஷயங்களையும் கத்துக்கிறாங்க, நிறைய விமர்சனங்களை எதிர்கொள்றாங்க, நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க. அது எல்லாமே இருந்தது. இதே மாதிரி தானே விஜயும் இப்போ கட்சியாருங்க. என்னன்னா அவங்க கொஞ்சம் முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் பேக் அப்படின்னா இவர் 10 இயர்ஸ்க்கு அப்புறமா வராரு அப்படின்றதுதான் இருக்கு. ஆனா இவங்க எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வந்து அரசியல் களத்துல நிற்கும் போது இருந்த விமர்சனங்களை விட விஜய் மேல அதிகப்படியான ஓவர்ஃப்ளோவான விமர்சனங்கள் வருதா? இருக்கிற ஒட்டுமொத்த எல்லா கட்சிகளும், குறிப்பா சில கட்சிகள் ஆதரவு அப்படி இருக்குனாலும் ரொம்ப
மெஜாரிட்டியான கட்சிகள் வந்து விஜய்க்கு வந்து அரசியல் இது இல்லை, அரசியல் பண்பு இல்லை, தலைமை பண்பு இல்லை, விஜய் கட்சி நடத்த முடியாது, இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. இது ஏன் விஜய்க்கு இவ்வளோ பெரிய நெகட்டிவ் ஃபேட் வருது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இந்த நெகட்டிவ் ஃபேடே ரசிகர்கள் மத்தியில அவருக்கு மிகப்பெரிய ஆதரவை ஏற்படுத்துதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இந்த ஆதரவை ஏற்படுத்துறது திட்டமிட்ட ஒரு கட்டமைப்பு தான். அது சமூக வலைத்தளங்கள்ல இன்னைக்கு அது ஒரு பெரிய கருவியா இருக்கு. அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. அதனால அந்த கருவியை பயன்படுத்திக்கிறாங்க மிகச்சரியா. அதனால ஒரு ஆதரவு தளத்தை போன்ற ஒரு கற்பனையான ஒன்றை கட்டமைக்க ட்ரை பண்றாங்க. ஒண்ணு மேபி இருக்கலாம், லவ் பண்ற எல்லாரும் ஓட்டெல்லாம் போட்டுற மாட்டாங்க, அந்த தெளிவு தமிழ்நாட்டில் இருக்கு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியில நீங்க கேட்டீங்க, இதுக்கு முன்னாடி வந்தவங்க மேல இவ்வளவு விமர்சனம்லாம் இல்லையே அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வந்த 5 முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் சினிமாலேருந்து வந்தவங்க தான். பேரறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், டாக்டர் கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜானகி அம்மாள், இவங்க 5 முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் சினிமாலேருந்து வந்தவங்க தான். சினிமாக்காரர்கள் எல்லாருமே கட்சி ஆரம்பிச்ச ஊரும் தமிழ்நாடு தான். இன்னும் சொல்ல போனா சினிமாவுக்குள்ள இருந்த அதிகாரத்தை கேள்வி கேட்ட கலைஞர்களும் தமிழ்நாட்டில் தான். நீங்க வந்து இவரா இருக்கட்டும், நம்ம எம்ஆர் ராதாவா இருக்கட்டும், நீங்க கலைவாணர் NSKவா இருக்கட்டும், போட்டு பொழந்தவங்களும் அவங்களும் தமிழ்நாட்டில் தான். ஸோ தமிழ் திரை உலகம் அப்படின்றது ஒரு கலைஞர்களால் ஆழ்மையோடு இருந்த ஒரு ஏரியா. அங்கிருந்து தாராளமா வரலாம். கலைஞனுக்கு தார்மீக பொறுப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். நான் ஒரு எழுத்தாளர் கலைஞர்களுடைய சங்கத்தினுடைய மாநில பொறுப்புல இருக்கனால நான் சொல்றேன், இவ்வளவு முக்கியமான ஒரு இடத்துக்கு அவங்க வர்றதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இந்த விமர்சனம் எங்க வருது அப்படின்னா, இந்த 5 முதலமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அதுல கலைஞர், அண்ணா, இவங்க 2 பேரும் பெரியார்கிட்ட இருந்து வந்தவங்க. பெரியாருடைய அரசியல் களத்துல ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்க. ஒர்க் பண்ணிட்டு வந்துதான் கட்சியவே ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கட்சியை ஆரம்பிச்சு இவங்க 2 பேரும் அரசியலா 14 வயசுல களத்துக்கு வந்தவர் ஐயா கலைஞர், 25 வயசுல அரசியல் களத்துக்குள்ள, 23 வயசுல அரசியல் களத்துக்குள்ள நுழைஞ்சவர் அண்ணா. புரியுதுங்களா? அப்ப இளம் வயதுல அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க. கட்சி ஆரம்பிச்சது லேட்டா. நீங்க அண்ணா வந்து முதலமைச்சர் ஆகும்போது 25 வருஷம் அவர் வந்து அரசியலுக்குள்ள இருந்து பழகி ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். ரெண்டாவது, அந்த சூழல்ல போராட்டங்களை அதிகமா முன்னெடுத்ததுல அவங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. இந்தி மொழி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டம், அந்த சூழலும் அவங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுத்துச்சு. கடுமையான உழைப்பை போட்டாங்க. இது ஒண்ணு. அரசியலுக்குள்ள இருந்துதான் மேல வந்தாங்க. அப்போ ஒரு முதலமைச்சராகிறதுக்கு இவருக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. 25 இல்ல, 28 வருஷத்துக்கு மேல ஆச்சு அண்ணாக்கு. அதே மாதிரி கலைஞர் அவர்களுக்கும் 25, 27 வருஷம் ஆச்சு அரசியலுக்குள்ள வந்து. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் திமுகவுல 21 வருஷம், 20 வருஷம் 10 வருஷம் 21 வருஷம், கரெக்டா கணக்கு சொல்றேன், ஏன்னா கணக்கு போட்டு பார்த்து தான் சொல்றேன். 21 வருஷம் வந்து கட்சிக்குள்ள இருந்திருக்காரு, பொருளாளரா இருந்திருக்காரு, எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அதெல்லாம் முடிச்சுதான் அவங்க போறாங்க. இப்ப தாவேக்கா ஒரு சொல்றாங்க 67ல மாற்றம் வந்த மாதிரி மாற்றம் அப்படின்னு. அதெல்லாம் சீக்கிரம் வராது. ஏன்னா இவர் 21 வருஷம் உள்ள உட்காந்து வேலை பார்த்துட்டாரு. சோ மக்களை எப்படி அணுகணும், கிளைகளை எப்படி கட்டணும், வீதி வீதியா நாடகம் போட்டவர் எம்ஜிஆர். திமுகவுக்காக தன்னுடைய திரைப்படங்களை, கொள்கைகளை பரப்புனவர் எம்ஜிஆர். அப்ப அது எளிமையா போய் மக்கள்கிட்ட ஆல்ரெடி சேர்ந்துருச்சு. நீங்க கிளையை கட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவருக்கு பெரிய கட்டமைப்பு திமுகல இருந்துச்சு. அங்கிருந்து வெளியேறும் போது நாவலர் நெடுஞ்செழியன் மாதிரியான பெரிய பெரிய தலைவர்கள் இவங்க கூட வந்துட்டாங்க. சோ அரசியல ஒரு சின்ன தப்பாவோ டைரக்ஷன் மாறும் போதே இவங்க சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் வந்தாங்க, அவங்க கூட போனாங்க. ஸோ அது ஒரு பெரிய உதவியா எம்ஜிஆருக்கு இருந்தது. அவருடைய அரசியல் அனுபவம், அவர் பெரியார்கிட்ட கத்துக்கிட்ட விஷயம், அவரும் பெரியாரோட அரசியல் தொடர்புல இருந்தவர், பெரியார்கிட்ட கத்துக்கிட்ட விஷயம், திராவிடம் சார்ந்த புரிதல், இதெல்லாம் தான் அவர். எம்ஜிஆர் இன்னைக்கு வரையும் தீபாவளி இதெல்லாம் கொண்டாடினது இல்லைங்க. அவர் கொண்டாடுற ஒரே பண்டிகை பொங்கல் தான். அதிமுக காரனை விட எம்ஜிஆரை பத்தி கேட்டீங்கன்னா நான் மணிக்கணக்குல பேசுவேன். ஏன்னா நம்ம வாசிக்கிற ஆட்கள். அதனால எம்ஜிஆர் தெளிவா புரிஞ்சுக்கணும். அவர் திராவிட சித்தாந்தத்துல தெளிவா இருந்தவர் அப்படின்னு தான். மூகாம்பிகை கோயில் அதுன்னு உருட்டுவாங்க. அது சும்மா கோயில் போனார். நான் தான் கோயில் போவேன். இந்தியாவிலே அதிகமான கோயில் போனது நான் தான். ஏன்னா பட்டிமன்றம் பூரா அங்கதான் நடக்கும். அதனால போயிருக்கேன். அதனால சுந்தரவல்லி சாமி கும்பிடும்னா ஒருத்தனை ஏற்றிக்க மாட்டான். அது மாதிரிதான் எம்ஜிஆரை பார்க்கணும். ஸோ இதுல எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒரு ரவுண்டா சொல்லியிருக்கேன்னா, எல்லாரும் குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் களத்துல நின்று உழைச்சு வேர்வை சிந்தி மக்களை சந்திச்சு கிளையை கட்டி மேல வந்தாங்க. ஏன் விமர்சனம் வருது தாவேக்கா மேல? நீங்க போன வருஷம் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு முந்தின வருஷம் சின்ன குழந்தைங்களுக்கு பரிசு கொடுக்குறீங்க, கல்வியில ஜெயிச்சவங்களுக்கு, அதுவும் தொகுதி வாரியா கொடுக்குறீங்க. பாலிடிக்ஸ்ல அப்பயே முடிவு பண்ணிட்டு தான் நீங்க கொடுக்கவே ஆரம்பிக்கிறீங்க. தொகுதி வாரியா கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, 2 மாநாடு நடத்திருக்கீங்க. வேற என்ன பண்ணீங்க? 2026ல நான் தான் முதலமைச்சர்னு சொல்ற தைரியம், துணிச்சல் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? தமிழ்நாட்டு அரசியல பார்த்தா உங்களுக்கு கிள்ளுக்கரையா இருக்கா? எங்க இருந்து வந்துச்சு இந்த துணிச்சல் இவருக்கு? நான் என்ன சொல்றேன், 10 வருஷம் போராடுங்க. 10 வருஷம் கழிச்சு தானே திமுக ஆட்சிக்கு வந்தது. போராடுங்க, களத்துல நில்லுங்க.
என்ன பண்ணணும்னு பாருங்க. இந்த எந்த கட்டமைப்பும் தெரியாம எங்களுடைய வலி, எங்களுடைய பசி, எங்களுடைய தேவை, எங்களுடைய திட்டம், எங்களுடைய எதிர்கால கனவு எதையுமே தெரிஞ்சுக்காம அந்த அது என்ன ஒரு பனையூர் பண்ணையார் வேலையை பார்த்துட்டு இங்க பனையூர் வீட்டை தாண்டி இவருக்கு என்ன தெரியும்? அவருடைய வீடு, அவர் பெட்ரூமை தாண்டி என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாதுங்க அவருக்கு. நான் குறையெல்லாம் சொல்ல, பாவம், ஒன்றும் தெரியாத ஒரு பலியாடு அவரை பயன்படுத்திட்டு ஒரு கூட்டம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால கேள்வி எழத்தான் செய்யும். நீங்க எதுவுமே பண்ணாம 2 வருஷத்துல முதலமைச்சர் ஆகணும்னா எங்களை பார்த்தா எப்படி எழுதியிருக்கு உங்களுக்கு? உண்மையில எனக்கு கோபமா வருதுங்க. தமிழ்நாடு அரசியல் அவ்வளவு கீழே கிடக்கிற அரசியல்களை கம்யூனிஸ்டுகள் அவ்வளவு போராடிட்டு இருக்குங்க. நீங்க ஒரு வருஷத்துக்கு 35,000 போராட்டத்தை கம்யூனிஸ்டுகள் நடத்துறாங்க. அப்ப நாங்க தானே மேல உட்காந்துருக்கணும். இந்த தமிழ் சமூகம் தெளிவா இருக்கு. அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. அந்த அஜெண்டா படி அது போயிட்டு இருக்கு. நீங்களாம் இடையில வந்து அடி வேண்டி கிடக்குறீங்க. இவ்வளோ பெரிய விமர்சனத்தை நாங்க மட்டும் வைக்கல, அரசியல் கட்சி மட்டும் வைக்கல, பொதுமக்களும் வைக்கிறாங்க. நாங்க 2 வருஷத்துல வந்து முதலமைச்சர் ஆகணும்ன்றீங்கன்னு. அப்ப கேள்வி எங்க இருந்து வருதுன்னா, நீங்க களத்தை கட்டாம, அரசியல் படிச்சுக்காம, கொள்கை தெளிவில்லாம. ரஜினி மேல எனக்கு மரியாதை இருக்குங்க. என்ன கொள்கைன்னு கேட்டாங்க, கிர்ன்னு சுத்திருச்சு அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டாரு. ஆனா நீ அறிவாளி மாதிரி நடிக்கிற பாரு, அதை எங்களால ஒத்துக்க முடியல. அப்ப என்ன இங்க பிரச்சனை வருது? இவ்வளோ அவருக்கு எதிரான பிரச்சாரங்களும் கேள்விகளும் எங்க எழுதுனா, எதுவுமே தெரியாம, இவருக்கும் தெரியாது, சுத்தி இருக்கணும்னு தெரியாது, இவங்களுக்கும் தெரியாது. இந்த கும்பலை யோசிச்சு பாருங்க, என்ன ஆகும் தமிழ்நாடு? ஆபத்துல மாட்டிக்குங்க. தலைவனுக்கு அரசியல் தெரியாது, கூட இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு சுத்தமா அரசியலுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது. அப்புறம் தொண்டைங்கர்னு போர்வையில தொங்கிட்டு இருக்காங்க இவர் கரண்ட் கம்பி பிடிச்சு, அவங்களுக்கும் ஒண்ணுமே தெரியாது. இந்த கும்பல் தமிழ்நாட்டுல ஆட்சி வைக்கணும் போது என்ன வேடிக்கையா பார்ப்போம்? வச்சு வெளுத்துற மாட்டோம், அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.